ஹாய் மக்களே, நமது அதிராம்பட்டினம் ஷம்சுல் இஸ்லாம் சங்கத்தின் 80வது சுதந்திர தின கொண்டாட்டத்தின் சில காட்சிகள். அப்படிப்பட்ட நிலைகளுக்கு அதை விட மேலாக, சாராயத்தை விட மேலாக, மற்றவருக்கு கூடிய என்னென்ன கொக்கையின் மாதிரி போதைப் பொருள் இருக்கிறோம், அதையெல்லாம் விட மேலாக இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு போதைப் பொருள் உருவாகியிருக்கிறது. அந்த பொருள் வேறு ஒன்றுமல்ல, இதுதான். அதாவது இந்த செல்போன். இந்த செல்போன் என்னையும் அடிமையாக்கி இருக்கிறது. நம்முடைய மூத்தவராக இருக்கக்கூடிய எம்எஸ்எம் அபூபக்கர் காக்கா அவர்களையும் அடிமையாக இருக்கிறது. எத்தனை மணிக்கு படுக்க போகிறது என்றால் எப்படியாவது 11 மணி ஆகிவிடுகிறது என்று சொன்னார். ஒரு காலத்திலே 9 மணிக்கு படுத்து காலையிலே 4 மணிக்கு எழுந்திருக்கிறால் இன்றைக்கு இந்த மாதிரி செல்போன்களுக்கு அடிமையாக சிறுவர்கள் மட்டுமல்ல, நடுத்தர வயதுடையவர்கள், பெண்கள், ஆண்கள் இதுவரை இருந்து செல்போன் போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள். நினைத்து பாருங்கள், மாசத்திலே 30 நாள் நாம் நோன்பு இருக்கிறோமே, அந்த மாதிரி வாரத்திலே ஒரு நாள் இந்த செல்போனை எடுக்காமல் நம்மால் இருக்க முடியுமா என்று சோதித்து பாருங்கள். நீங்களும் எடுக்கக்கூடாது, உங்கள் மனைவியும் எடுக்கக்கூடாது, உங்களுடைய பிள்ளைகளும் எடுக்கக்கூடாது என்று சில கட்டுப்பாடு செய்து பாருங்கள். சத்தியமாக நிச்சயமாக முடியாது. நிச்சயமாக இந்த செல்போன் இல்லாமல் வாழ முடியாது என்பதை நாம் கற்றுக் கொண்டிருக்கிறோம். இது நம்முடைய வாழ்க்கையை இவ்வளவு சீர்கெடுத்துக் கொண்டிருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் அந்தமாக நன்றாக குரானை வைத்துக் கொண்டிருக்கிறது, யாசீனை வைத்துக் கொண்டிருக்கிறது. மோசமான இளைஞர்கள் சிறுமிகள் படிக்கக்கூடாத விஷயமாக ஒரு படம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்ல வேண்டும் என்றால் முதலிலே நம்மை போன்ற பெரியவர்களிலிருந்து விடுபட வேண்டும். அப்படி விடுபட்டாலுடைய இந்த ஒழுக்கத்தை கொண்டு வர முடியாது. ஆகவே சுதந்திரம் பற்றி பேச வேண்டும், பழைய வரலாறுகளை பற்றி பேச வேண்டும், உயிர் கொடுத்தவர்களை, பொருள் கொடுத்தவர்களை, உறைவிடம் கொடுத்தவர்களை பற்றி பேச வேண்டும் என்று நினைத்து வந்தான். இங்கு வேறு விஷயங்களை, அதே சமயம் நமக்கு தேவையான விஷயங்களை பேசுகின்ற ஒரு வாய்ப்புக்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதற்கு மேலும் எனக்கு பேசிக் கொண்டிருக்கவில்லை. அடுத்தாற் போல இங்கிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவிலே எங்கள் அறிவா சங்கத்தின் சார்பாக நமது நாட்டின் 80வது சுதந்திர தின நிகழ்வுக்கு வருகை தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் மற்றும் தலைமையேற்று கொடியேற்று வைத்த சங்கத்தின் தலைவர் பேராசிரியர் அப்துல் கலாம் சார் அவர்களுக்கும் சங்கத்தின் மற்ற நிர்வாகிகளுக்கும் சிறப்பு பேச்சாளராக வந்து நமது அழைப்பை ஏற்று வந்த முன்னாள் செயலாளர் பேராசிரியர் அப்துல் கலாம் சார் அவர்களுக்கும் மற்றும் சங்கத்தின் முன்னாள் நிர்வாகிகளுக்கும் மொஹல்லா பெரியவங்களுக்கும் மொஹல்லா ஊரின் ஆலிம்களுக்கும் மற்ற வெளிநாட்டு உறவுகளுக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி